கொடுப்பதற்கு முழு சம்மதம். ஜிலேபி 100 ரூபாடா கிலோ. வித்து சரக்கு சாப்பிடலாம் வாடா. வித்து சரக்கு சாப்பிட்டு பாவி. அத வித்து குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க. குடும்பத்துக்கா அது முக்கியம். போடுற மனம் பட்டுக்கோ படுக்காங்கோலியோ படுக்க ஏத்துறான் மேல. என் நாட்டு ராஜாக்கள் திருமணம், என் நாட்டின் இளவரசருக்கு மாப்பிள்ளை கைசாடா உட்காரலாம் மாதிரி ஏழை காலேஜ் உட்காந்துங்க. எல்லாம் காலியா சத்தூர் போய் உதவி வாங்கி வருவீங்க. ஏழை காலேஜ் ஆமா மாப்பிள்ளை சொன்னா மாப்பிள்ளை ஒண்ணு மூஞ்சி பத்தி எப்படி எங்கடா சத்தியமோ கலக்கிதான் போடுவாங்களா? வச்சுதான் ஊற்றுவாங்க. வச்சு வாயில ஊத்துவேன். உனக்கு மஞ்சா காவால மூக்கு வர விரிச்சுக்கிச்சுங்க. பணம் ஊத்துட்டு பிறகு நான் செத்துறேங்க. பணத்தை கொடுத்து செத்துறேங்க. திரும்ப ஆமா இளவரசருக்கு திருமணம். நாட்டு இளவரசர். ஆமா எங்கட ஐயரு பெரிய வண்டியில வர பஸ்லயா? அதை விட பெரிய வண்டியில வர டாரஸ்லயா? அதை விட பெரிய வண்டியில வர நம்ம வள்ளி டிராவல்ஸ்லயா? அதை விட பெரிய வண்டியில வர. அவர் வந்து பெரிய வண்டி தாங்க. வர வழியில அந்த மூலையில அந்த பெண்டில சங்கரமலையை தாண்டி அந்த மூளை கட்டிங்களா? அந்த வழியில அந்த பெண்டிக்கு ஆமாங்க. பக்கத்துல தரக்கானது ஐயர் வந்து அதுல கந்தல் விட்டாரு. கந்தல் வந்து சேர்த்து விட்டாருங்க. ஐயர் சத்தது துக்கமான செய்தி பாவி. ஏன்டா வந்து இங்க வலிக்கு ஆட்டம் போட்டுங்க? உங்களுக்கு ஒண்ணா துக்கமான செய்தி, எனக்கு சந்தோஷமான செய்தி. ஏன்டா சந்தோஷமான செய்தி? ஐயர்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். ஐயர் கட்டி 9,000 வாங்கிட்டேன். 50,000 ஆமா. பாண்டி கிடையாது, பத்திரம் கிடையாது. புண்ணி இந்த பாத்துக்கு தான் மனுஷன் போய் சேர்ந்தா ஓடுங்க. 50,000 கடன் வாங்கினா ஐயர் சேர்த்துட்டா வந்து ஆட்டம் போட்டுங்கிறேன். ஆமா நம்ம வள்ளி நாடக மன்றத்துல 3 லட்சம் வாங்கிக்கிறப்பா. ஐயோ நல்லா சகுனமாவே இருக்குது. ஐயர் வரலாறு வந்து கிணத்துல காலை விட்டு கலப்பி ஐயர் சேர்த்து விட்டாரு.
ஐயோ ஐயரு சேர்த்து நான் ஒப்பாரி பாடிக்கிறேன். ஆமா எங்க மந்திரம் சொல்லி ஆகணும். இந்நாட்டு இளவரசருக்கு திருமணம் எங்கடா ஐயர் ஐயர் அப்புறம் ஐயர் சொல்ற மந்திரம் நேரத்துல சொல்லி ஆகணும். ஆமாண்டா. எனக்கு தெரியுமே. உனக்கு அப்புறம் தெரியும். எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்வா. ஐயர் உமா வச்சிருந்தாளா? எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தா நான் ஐயருக்கு பிறந்தவன். அப்படி கிராஸ் தாண்டா 4 லிட்டர் சேர்த்து கறக்கான். எங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்க. வேற என்ன? எங்க அம்மா ஐயர் வீட்டுல சாணி போடுவாங்க. ஏன்னா உங்க வீட்டாண்ட இடையில உங்க அம்மா போய் ஐயர் வீட்டாண்ட போத்தியா? ஆமா உங்க அம்மாவே ஐயர் வீட்டாண்ட போடும் போதே நீ எங்க போய் போடுவ? நான் மொய்க்கு வச்சு அச்சு வச்சுக்கிறேன். அச்சு வச்சுக்க. ஆமாண்டா டே பசு சாணம் எத்தாந்து சந்தனம் போல கரைச்சி எங்க அம்மா வாசல்ல தெளிச்சு பெருக்கி தெளி கோலம் போடுவாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை எங்க அம்மா என்ன மேல போட்டு இந்த வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கினே விளையாடிக்கணும் போய் ஜன்னல் புடிச்சுக்கினு ஏற்றி பாப்பேன். ஐயர் உங்க அம்மா எப்படி வேலை செய்யறாங்க? ஐயர் அவங்க அம்மா ஐயர் வீட்டு உள்ள அவங்க அம்மா எப்படி வேலை செய்யறாங்க? எங்க அம்மா எங்க அம்மா சாமானியா சாமான் தான் செய்வா. ஐயர் வீட்டுக்கு காமாட்சம்மா வழக்கு அந்த குத்து வழக்கு அந்த அர்ச்சனை தட்டி அந்த பூஜை தட்டி அந்த பஞ்ச பாத்திரம் அந்த கலச சொம்பு இதெல்லாம் கழுவாங்கடா. அப்ப ஜன்னல் வெளியா பாத்துருக்கோம். ஐயர் பூஜை ரூம்ல மந்திரம் சொல்லுவார். அந்த மந்திரத்தை கப்புனு புடிச்சு நான் மாத்தியாண்டா. டேய் பங்காளி உன் திறமை நான் பாராட்டுறேன். டேய் ஊர்ல நேரமாவுது. சக்கரம் போட்டு வந்துருக்கிறேன். சக்கரம் போட்டு கட்டு கட்டி வச்சுக்கிறேன். கட்டு கட்டிட்டு அவன் எதுக்கு அந்த தேவரும் மூவரும் இந்த சக்கரத்தில் அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண வருவார்கள். தேவரும் மூவரே வருவார்கள் தேவலோகத்தில் இருந்து. அப்படியா? இந்த கட்டில் அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். ஓ அப்படின்னு பேர் போன ஆமா இதுக்கு மொத்தம் கரிசி குடிச்சிட்டு கரிசி குச்சி எல்லாம் மூங்கிட்டேன். எல்லாமே மூங்கிட்டேன். எல்லாமே முதல்ல நம்ம காலுக்கு என் கத்தி வச்சுக்கிறேன். நான் கத்தி மறிக்காத மந்திரம் சொன்னா என்ன வாரி அடிச்சுடுவோம். அது வாரியை அடிக்க கூடாதுன்னு தான் கத்திய காலில் மெச்சுக்கிறேன். ஆமா ஓ தெரியாது போச்சு. மொத்தமே கட்டி பிடிக்கிட்டு வச்சுக்கிறேன். எல்லாமே பிடிக்கிட்டேன். மந்திரம் சொல்லனா இங்க கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கிறோம். ஆமா ஐயரு மந்திரம் சொன்னா ஐயருக்கு தட்சணை வைக்கிறோம். நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். ஓ இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஏங்க ஐயரு மந்திரம் சொன்னா தட்சணை வைக்கணும். நான் மந்திரம் சொல்லனா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். கட்டளை பணம் 11 ரூபாய். நீ வேற பேர் போன ஐயாக்குற. ஆமா நீ வந்து உங்களுக்கு 300 ரூபாய். அப்ப உத்தரவு வாங்கிட்டா இல்ல ஏண்டா ஆ. எடுத்துட்டு போயே இல்ல அபகாரிமாரி ஆஹா. சுபகாரியம் ஆமா. வேதங்களை முறையாக இருக்கு இருக்கும். பொறுத்தோடி பார்த்துக்கணும். பேச மாட்டேன். ஐயால மாலை தருவோம். சாதி தர தருவோம். என் குடும்ப நிமிடல் கொடி கட்டி பறக்க வைக்கிறோம். குருவே குருவே சாமி குருவே அடிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமினா. முந்தி பிறந்தவனா முதல் திரித்தவனா ஆன ஏரியா ஹரிச்சந்திர மகாராஜா அடிமுக்கு வந்தவன் இதெல்லாம் தெரிய வேண்டாமக்கா. பறவையில ஒரு ஆலமரம் ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசம் கலசத்தோட விதம் சொல்லி வாடா சுவாமினா. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. 6ஆம் பஸ் வரைத்து 5 பாகமா பங்கிட்டான் வேண்டாமக்க. யான மதம் எனக்கு தெரியாது, தாமதம் தனக்கு தெரியாது. சாப்பிட்டு வராம வேண்டாமக்க. வெத்தலை கொடுக்க வேசிங்களாயும் சுண்ணாம்பு கொடுக்க தோயங்களாயும் நட்டகத்தோடு நாடகத்தோடு கார் ஊர் வரும்போது தண்ணி கையாத கம்மாள பெண் வலது கணல வாங்கி இடது கணல அச்சாம இருக்காம அச்சரியானது ஆகாயம் திடுகிட்டு பூமாதேவி திடுகிட்டு
கேட்டு அகிலமே கிடுகிடுன்னு ஆடி போச்சு சுவாமினா. இதை சொல்றிய வேச்சாமக்கா பாவ புண்ணியத்தை படத்தாத்தி வாடான்னா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோனவங்களுக்கு அள்ளிடாதவன், பசியாவனங்களுக்கு பால் வாக்காதவன், எரியில கொல்லி எட்டி வச்சவன், வண்ணாங்கூலி வாயில் அடிச்சவன், அன்றுங்கூலியை அபகரிச்சவன், கூலியை குறைச்சவன், குறமரக்க அளந்தவன், பெத்த தாய்க்காக நடுத்தரில் எட்டி வச்சவன், பங்காளி சொத்தை அபகரிச்சவன், நடக்கிற வயல முள்ளடைச்சவன், பாலில் தண்ணி கலந்தவன், தாமரை இருக்க பிறர் மனைவி மீது ஆசைப்படுறவன், இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலனா. இவாளுக்கெல்லாம் பாம்புக்கு பள்ளிக்குய அரணுக்குயன்னு சொல்லக்கூடிய குயிலே தள்ளு சுவாமினா. பாவத்தை சொல்லி வரையா வேச்சாமக்கா புண்ணியத்தை படத்தாத்தி வாடான அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோன உங்களுக்கு அள்ளி இட்டவர், பசியாவன் உங்களுக்கு பால் வார்த்தவர், நடக்கிற வயல அன்னதானம் போட்டவர், நடக்கிற வயல தண்ணீர் பந்தல் இட்டவர், இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலனா. இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமி. இதை சொல்றிய வேச்சாமக்கா எட்டி கோட்டை இடி மருந்து இடுகிடில் சாராயம் வாணிய செக்கில கொட்டி 3 உருண்டை ஆக்கணும் வெறிச்சாமக்கா. அதையும் சாப்பிட்டு வராம வெறிச்சாமக்கா காய் ஊதுறோம் பூ ஊதுறோம் 10 மாசம் பிண்ட அருந்து வீங்க பொரியாம் பொரியடிச்சு பிறந்து விட்டு சோறு நீர் கோடம் தலை மேல செத்தவங்க வராங்க சிவலோகம் போ, மாண்டவங்க வராங்க வைகுண்டம் போ, காளிய கதவை தர ஹரிச்சந்திரா வைய விடு மின்னுக்கு பின்ன தூக்கு. ஐயாங்க கல்யாணமா நடக்குது. ஐயா காலையில செய்யாரு பக்கத்துல பெருங்குட்டு சாவுக்கு போய் சொல்ல யாரும் இல்லை. என் பெயர் வேல்விழி, என் கற்பையே ஒருவர் கதற நீதிமன்றத்தில் நாடாள பிறந்தவன் இந்நாட்டில் அரசர் என்னுடைய தங்கை வாய்க்கு கிடைக்க பார்த்தா நாட்டு இளவரசர் இப்படி மாலைப்பட நீ வெக்கப்படணும் வேறப்படணும் பாவி நல்லவன் போல் நடித்து என் தங்கை வாய்க்கு கிடைக்க பார்த்தா நய வந்து நீ இளவரசர் பாவி புறப்படுவதை இந்நாட்டு இளவரசர் உலகப்பட்டு மொத்தமிட இருக்கிறாரே உண்மையின் அளவை கடவில் கொடுத்து பார்க்கவில்லை. காதல் என்று சொல்வதற்கும் வருங்கால கணவன் என்று சொல்வதற்கும்